ஆந்திர பிரதேச தலைநகர் அமராவதியில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் 2 புதிய கட்டடங்களை மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் உள்ள எஸ்ஆர்எம் வளாகத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சி.வி. ராமன் பிளாக், கங்கா ஹாஸ்டல் பிளாக் ஆகிய 2 புதிய கட்டடங்களையும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார். தொழிலக ஆராய்ச்சி பூங்கா, அகாடமிக் கிளஸ்டர், கங்கா பி ஹாஸ்டல் பிளாக், வேதவதி 2 ஹாஸ்டல் பிளாக் ஆகிய 4 கட்டடங்களுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார். மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆந்திரம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் பின்பற்றப்பட்ட மக்கள் தொகை கட்டுப்பாடு நடவடிக்கைகளால் இந்த மாநிலங்களில் பிறப்பு விகிதம் குறைந்து முதியோர் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டதாக தெரிவித்தார். இது எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சினைகளை விளைவிக்கும் என்றும் அவர் கூறினார். அனைவரும் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொண்டு மக்கள் தொகையில் சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் நிறைய பொருளாதார சமூக நன்மைகள் கிடைக்கும் எனவும் சந்திரபாபு நாயுடு கூறினார். This is the right time for India to realize, especially South India, we have to balance population. நிகழ்ச்சியில் பேசிய பாரிவேந்தர், மக்கள் தொகை விவகாரத்தில் ஒரு மாநிலமாக நமது வலிமையை இழக்கக்கூடாது என்றார். That is the planning. So population control. At the same time, we as a politician should not lose our strength in a state. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பி. சத்யநாராயணன், பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் மனோஜ் கே. அரோரா மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.